السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் லுஹாவுடைய நேரம், லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த தஸ்பீஹை ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தஸ்பீஹை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஷஅபானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் கண்ணியமான ரமதானினுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். நாம் இந்த ஷஅபானினுடைய மாதத்தில் இருந்தே இந்த ரமதானுக்காக நாம் தயாராகுவோம். இந்த மாதத்திலிருந்தே நாம் அதிகமான அமல்களை செய்து அடுத்து வரக்கூடிய ரமதானுக்காக நாம் தயாராகுவோம். லுஹாவுடைய நேரம், அதே போன்று அந்த லுஹாவுடைய தொழுகையின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்களின் வாயிலாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது, யார் லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சஹாபாக்கள்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை பற்றி கூறும் பொழுது கூறுகிறார்கள், எங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் அதிகப்படுத்தப்படுகின்றது இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவதன் காரணமாக என்று அதிகமான சஹாபாக்கள்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை, சிறந்த ஒரு நேரம் இந்த லுஹாவுடைய நேரமாகவும் லுஹாவுடைய தொழுகையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த நேரத்திலே இந்த தஸ்பீஹை ஓதுவோம். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தஸ்பீஹ். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த தஸ்பீஹை நாம் அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும்.